திருவிழாவானது கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. எம்முடைய மறை மாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்கள் மருதமட அன்னையின் திருவிழாவிற்கான முதலாவது நாளில் வந்து கொடியேற்றி இந்த பெருவிழாவை ஆயத்த நாட்களை தொடக்கி வைத்தார். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு திருச்செப மாலையுடன் மாலை ஆராதனைகள் ஆரம்பிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் காலையிலே 6 மணிக்கு தமிழ் மொழியில் முதலாவது திருப்பலியும் 6:45 மணிக்கு சிங்கள மொழியில் 2வது திருப்பலியும் இடம்பெறுகின்றன. இந்த 9 நாட்களுக்குள் வருகின்ற சனி ஞாயிறு தினங்களில் காலை 6 மணிக்கு முதலாவது திருப்பலி தமிழிலும், காலை 7 மணிக்கு 2வது திருப்பலி சிங்கள மொழியிலும், பகல் 11 மணிக்கு 2 மொழிகளிலும் ஒரு திருப்பலியும், மாலையில் பழமையான நற்கருணை ஆராதனையும் இடம்பெறும். வருகின்ற 14ஆம் தேதி காலை திருப்பலிகளை தொடர்ந்து மாலையிலே வெஸ்பர்ஸ் ஆராதனை சரியாக மாலை 6 மணிக்கு திருச்செப மாலையுடன் ஆரம்பமாகும். அதனை தொடர்ந்து சிறப்பான விதத்திலே இந்த வருட திருவிழாவிற்கு வருகை தர இருக்கிற ஆயர்களோடு சேர்த்து நூற்றுக்கணக்கான குருக்கள் துறவிகளும் லட்சக்கணக்கான மக்களும் இந்த வெஸ்பர்ஸ் ஆராதனையிலும் திருவிழா திருப்பலியிலும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். விசேட விதமாக 15ஆம் தேதி காலை 5 மணிக்கு முதலாவது திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து காலை 6:15 மணிக்கு திருவிழா திருப்பலி சிலாபம் மறை மாவட்ட ஆயர் அதிவணக்கத்துக்குரிய டொன் விமல் சிறி ஜெயசூரிய ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்பட இருக்கின்றது. இந்த திருவிழா திருப்பலியை தொடர்ந்து திருச்சுருப சுற்றுப்பிரகாரமும், அதனை தொடர்ந்து திருச்சுருப ஆசீரும் இடம்பெறும். இந்த வேளையிலே மருதமடு அன்னையின் இந்த திருவிழாவிற்கு ஏற்கனவே 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வருகை தந்து வீடுகளிலும் விடுதிகளிலும் தங்கியிருந்து வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகின்றார்கள். அதே வேளையில் நாங்கள் சிறப்பாக இறுதி திருவிழாவின் போது இந்த மருதமடு திருப்பதியிலே 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். எனவே அதற்குரிய எல்லா விதமான ஆயத்தங்களையும் எம்முடைய மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் மேற்கொண்டுள்ளார். அவர்களோடு சேர்ந்து ஏனைய திணைக்களங்களின் அதிகாரிகளும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே இந்த திருவிழாவிலே கலந்து கொள்ள வருகின்றவர்கள் சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே நீங்கள் எந்தவித அச்சமும் இன்றி அமைதியாக நம்பிக்கையோடு இந்த திருவிழாவிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி.